யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகப் பகுதியின் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த போது T-56 ரக துப்பாக்கி ஒன்று இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் யாழ் பல்கலைக்கழகத்தை பெரும் பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்று கொண்டிருந்த போது நேற்றைய தினம் 2 மேகசின்களும் வயர்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோப்பாய் காவல்துறையினருக்கு விசேட அதிரடிப்படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த மேகசின்களும் வயர்களும் அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் கூரையின் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த போது அதன் அருகில் T-56 ரக துப்பாக்கியும் 2 மேகசின்களும் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் காவல்துறையினருக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து யாழ் நூலக பகுதிகள் தற்போது விசேட அதிரடிப்படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலந்தின் என்டர் ஏர் நிறுவனம் இன்று முதல் கொழும்புக்கு குளிர்கால விமான சேவைகளை தொடங்கவுள்ளது. போலந்தின் சார்ட்டர் விமான நிலையமான என்டர் ஏர் வார்சாவுக்கும் கொழும்பின் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையே வழக்கமான சார்ட்டர் விமான சேவைகளை இன்று முதல் தொடங்கவுள்ளது. குளிர்கால விடுமுறைக்காக இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு முதன்மையாக சேவைகளை செய்யும் B737 விமானங்களை பயன்படுத்தி என்டர் ஏர் நிறுவனம் இந்த சேவைகளை இயக்கவுள்ளது. இது ஐரோப்பாவுடனான இலங்கையின் இணக்கப்பாட்டை மேலும் பலப்படுத்தும். வரவிருக்கும் குளிர்காலத்திற்காக உள்வரும் சுற்றுலாவை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 216 இலங்கையர்களுக்கு எதிராக இண்டர்போல் சிவப்பு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என ஆனந்த விஜயபால தெரிவித்தார். 216 பேருக்கு எதிராக சிவப்பு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் அல்லர். சுமார் 82 பேரே பாதாள உலக குழுவுடன் தொடர்பு பட்டவர்கள். பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களில் 17 பேர் இதுவரையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் துபாயிலேயே இருக்கின்றார்கள். சிலர் வெளிநாட்டு சிறைகளில் இருக்கின்றார்கள். இவர்களை கொண்டு வருவதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றது. இந்த நாட்டில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சூளுரைத்துள்ளார். எதிர்வரும் மாதத்திற்கான மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் குறித்த விலை திருத்தத்தில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் இலங்கைக்குள் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் எதுவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் போது சுமார் 3% குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் மீண்டும் பதிவாகியுள்ளது. இன்றைய நிலவரத்தின் அடிப்படையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,08,731 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 42,640 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,41,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 39,090 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,12,700 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் 1 கிராமின் விலை 37,310 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதே நிலையில் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,98,500 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025-2026 பெரும்போகத்தில் நெல் நிலங்களில் நெல் அல்லது துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு
நிதி மானியங்களை வழங்கும் திட்டம் நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் நெல் பயிரிடும் விவசாயிகள் 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 நிதி மானியத்தையும், துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 15,000 மானியமாக பெற்றுக்கொள்வார்கள். இதன் கீழ் 2025-2026 பெரும்போகத்தில் 8,59,159 ஹெக்டேர் நெல் மற்றும் 9,650 ஹெக்டேர் துணை உணவு பயிர்களுக்கான மானியங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 2 லட்சம் மில்லியன்கள் ஆகும். மேலும் 16,000 மில்லியன் ரூபாய் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் விவசாயிகளுக்கு செலுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு குடியிருப்பு பகுதியில் மக்களின் போக்குவரத்துக்கு பாரிய இடையூறாக காணப்பட்ட இலங்கை விமானப்படையினரால் அமைக்கப்பட்டிருந்த பாரிய தூண்கள் இடித்து அகற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் கரைத்துறை பற்று பிரதேச சபை கனரக வாகனங்களை கொண்டு இடையூறாக இருந்த 2 தூண்களையும் அகற்றியிருந்தது. இலங்கை விமானப்படையினரின் பாவனையில் இருந்தபோது இந்த கிராமத்திற்கு செல்லும் பிரதான நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருந்த 2 பாரிய தூண்கள் மக்களது போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக காணப்படுவதாக கரைத்துறை பற்று பிரதேச சபைக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த 2 பாரிய தூண்களும் அகற்றப்பட்டுள்ளது. கொலைக்கு பிறகு இசாரா செவ்வந்தி தப்பிச் சென்ற நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனங்கள் குறித்த அறிக்கையை கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வழங்குமாறு பிக்மி நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொலை செய்து தப்பிச் செல்வதற்கு இசாரா செவ்வந்தி முச்சக்கர வண்டிகள் மற்றும் நிறுவனத்திற்கு சொந்தமான பிற வாகனங்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு துறை நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து தலைமை நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நிறுவனத்தில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்தவர்கள் யார் யார் என்பதையும், வாகனங்களின் எண்கள் என்ன என்பதையும், வாகனங்களை ஓட்டிச் சென்றவர்கள் யார் என்பது குறித்த தகவல்களையும் குறித்த நிறுவனம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்க வேண்டும் எனவும், இவை விரைவில் பரிசீலிக்கப்பட உள்ளதாகவும் நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் இலங்கை தமிழர் 2 பெலாரஸ் எல்லையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவத்தில் 2 இலங்கையர்களும் சட்டவிரோதமாக சென்ற நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இருவரும் பெலாரஸ் நாட்டின் எல்லை பகுதியில் உள்ள அடர் காட்டு பகுதியில் விலங்குகள் உள்நுழையும் பகுதிகளால் மற்றைய நாட்டிற்கு நுழைய முற்பட்ட போது உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு வேளையில் எல்லை காவலர்கள் 2 பேரையும் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 1,590 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தொடர்புபட்ட வழக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் சுனில் ஹந்துனதி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்றைய தினம் உத்தரவிடப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு யூடியூப் தளங்களின் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பண மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணியகத்தின் எந்தவித அனுமதியுமின்றி சமூக ஊடகங்கள் ஊடாக கலந்துரையாடல்களை நடத்தி பண மோசடிகளுக்குள் உள்ளாக வேண்டாம் என்பதையும், போலியான விளம்பரங்களை நம்ப வேண்டாம் எனவும் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இதேவேளை சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தி உதவியாளர் வேலைகள் வழங்குவதாக கூறி 76 லட்சம் ரூபாய் வரையிலான பணத்தை மோசடி செய்த ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு நேற்று கைது செய்தது. விசாரணையில் சந்தேக நபர் 3 வருடங்கள் சிங்கப்பூரில் கல்வி கற்றவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு அவர் அறிமுகமான ஒரு நிறுவனத்துக்கு தொழிலாளர்களை அனுப்புவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் 5 பேரிடம் பணம் பெற்றுள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி கம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணி முன்னிலையில் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.